வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடையில் குவியும் பொதுமக்கள். நாளை முதல் மிக மிக முக்கியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா வழங்கப்பட போவதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. இத்தகவலை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அரிசியை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாகவே அரிசி விலை அப்படின்றது அதிகரித்து வருகிறதா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அரிசி விலை கிலோவுக்கு 5 ரூபாயில் இருந்து 15 ரூபாய் வரை விலை அதிரடியாக பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கிறது. இதற்கான காரணம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. பருவமழை தவறியது, குறைவான விளைச்சல், மிக்ஜாம் புயல், ஜனவரியில் வீசிய பலமான காற்று போன்ற காரணங்களால் விளைச்சல் ரொம்பவே கம்மியாயிருக்கான். இதனால் பார்த்திங்கன்னா நெல் விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிவிட்டதான். கடந்த சில நாட்களாகவே நம்மளே பார்த்துருந்தோம். டோட்டல் இந்தியாவிலே ஆல் ஓவர் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அரிசியுடைய அந்த ரேட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு துளி கூட மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது ரேஷன் அட்டைதாரர்கள் ஒருவருக்குமே வீடு வீடாக ஏன் நம்ம பொருட்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். வீடுகளாக பொருட்களை கொடுக்கறதுனால நிறைய யூஸ்ஃபுல்லும் இருக்குது, இல்லாத விஷயங்களும் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் அட்டைதாரர்கள் ஒருவருக்குமே நிறைய விதமான புதிய மாற்றங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வீடாக பார்த்திங்கன்னா பொருட்கள் ரேஷன் பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மதிய நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பொருட்களை வெயிலில் வாங்க முடியாது. ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்ல அனைத்து விதமான பொதுமக்களுக்கும். அதாவது இப்போ கூட காலையில் 10 மணிக்கு மேலே ஆனாலே வெப்பம் பார்த்திங்கன்னா 100 டிகிரி எட்டுதுங்க. அசால்ட்டாக 100 டிகிரியை நிறைய மாவட்டங்களில் இப்போ வெப்பமானது கொளுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பல்வேறு விதமான மாவட்டங்களில் பொருட்களை வாங்க முடியாது. ஓகேங்களா, ஸோ நிறைய விதமான மூதாட்டிகள் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போய் பொருட்களை நல்லபடியாக பத்திரமாக வாங்கணுமா இல்லையா? ஸோ அதெல்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடாக பொருட்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்குன்னு ஒரு தனி பட்ஜெட்டையே முடிஞ்சால் நம்ம உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகளும் போய்கொண்டிருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. நண்பர்களே, அது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இருக்குமா அல்லது அனைத்து விதமான நண்பர்களுக்குமே அது இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த வீடாக பொருட்கள் கொடுக்கறது அப்படின்றது. ஓகேங்களா, ஏன்னா இது இன்னும் அக்னிவெயிலே ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ளே இப்படின்னா கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.